ஹலோ வியூவர்ஸ், இனி 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கும் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காம பாருங்க. இன்னைக்கு சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்லேருந்து எக்ஸைஸ் நம்பர் 1.1ல இருக்க செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் தான். இந்த மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ நம்ம அட்ஜாயின் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ஷார்ட்கட் மெத்தடில் கண்டுபிடிச்சி அந்த ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கணும். 5 1 1 1 5 1 1 1 5. இந்த மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஃபார்முலா இது தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 1 1 1 5 1 1 1 5. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இது இப்போ 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. சேம் மெத்தட் தான். இதை நம்ம வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை மைனஸு, அப்புறம் இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை எடுத்து எழுதிப்போம், இந்த 5. அப்போ எழுதும்போது இதுக்கு கீழே இருக்க நம்பரும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் எடுத்துக்கக்கூடாது. அப்போது ப்ராக்கெட்டில் இதை எடுத்து எழுதணும். 5 5s are 25 மைனஸ் 1. கீழே போகும்போது ப்ளஸில் எழுதணும், மேலே எழுதும்போது மைனஸில் எழுதிக்கணும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ -1. அப்போது இது எல்லாம் இதுக்கு கீழே இருக்க நம்பரும் இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரும் வராது. அப்போது 1 5s are 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு -1 1s are 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸில் எழுதிக்கணும், +1. அப்போது இதுவும் கிடையாது, இதையும் பண்ணணும். அப்போது 1 -5ன்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 5 இது 25ல் 1 போயிடுச்சுன்னா 24, -1 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, +1 இது -4. இப்போ 24 5s are 24 × 5 20 120. அப்போது 120 -4 -4 120 -8. அப்போது 112ன்னு வருது. இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது அட்ஜாயின்ட் ஏ. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் எழுதணும். நான் இங்கே எழுதுகிறேன், ஷார்ட்கட் மெத்தட். அது எப்படி அப்படின்னா, இருக்குது ஏ மேட்ரிக்ஸு. இதில் செகண்ட் ரோவில் மிடில் நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ என்ன எழுதணும், 5 நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர், அப்புறம் ஃபஸ்ட் நம்பர், திருப்பி செகண்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ அதே மாதிரி எழுதிக்கணும். 1 5 1 1. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ 1 1 5 1. நெக்ஸ்ட்டு திருப்பி இதே எடுத்து எழுதிக்கணும், 5 1 1 5. இப்போ நம்ம அட்ஜாயின் ஏக்கானது எழுதலாம். இது என்னது, இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். அப்போ 25 -1. நெக்ஸ்ட்டு 1 -5. நெக்ஸ்ட்டும் 1 -5. நெக்ஸ்ட்டு அடுத்தது எழுதிக்கணும், அதுவும் 1 -5. நெக்ஸ்ட்டு 25 -1. நெக்ஸ்ட்டும் 1 -5. திருப்பியும் அதே தான், 1 -5 1 -5. நெக்ஸ்ட்டு 25 -1. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. இது அட்ஜாயின்ட் ஏ. இப்போ இதை வந்து நம்ம ஏ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/112 × 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. இப்போது இது எல்லாமே இந்த 4 24 112 இது எல்லாமே 4 டேபிளால் கேன்சல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து 4 ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, ரிமைனிங் 3, ஸோ 8 டைம்ஸ் வரும். அப்போது 1/28 × 24 வந்து 4 டேபிளில் 6 டைம்ஸு. இது -1 -1 -1 6 -1 -1 -1 6. இதுதான் ஏ இன்வர்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு. தேங்க்யூ.